Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. திமுக ஆட்சி மீது விமர்சனங்கள் நிறையா இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. போதை மருந்து கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டாலும் தரமணியினுடைய இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே ஒழிக்கிறது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி. பட் சீரியஸ் இஷ்யூஸ் தான் இது எலெக்ஷன் டைமில் திமுகவுக்கு ஒரு தலைவலியாக தான் உருவாகிட்டு இருக்கு. எல்லண்டோ லா அண்ட் ஆர்டர் இஸ் அ சீரியஸ் ப்ராப்ளம். அரசாங்கம் அதை பற்றி கவலைப்படுறதா தெரியல. சரியான எதிர்கட்சிகளும் வலுவான மீடியாவும் இருந்ததுன்னா இந்நேரம் திமுகவுக்கு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸால் மிகப்பெரிய அளவில் நெருக்கடி முற்றி இருக்கும். பட் ஏதாவது ஒரு ரூபத்தில் தேர்தலில் காட்டும். நாளையோட அடையாளம் காண முடியலையான்னு கேட்குறாரு. இபிஎஸ் இன்னைக்கு 5 மாதம் ஆகுது. நாளையோட சங்கர் ஜிவால் ரிட்டையர் ஆனது ஆகஸ்ட் 30, நாளைக்கு ஜனவரி 30. பொறுப்பு டிவிஜிலாம் தமிழ்நாடு வரலாறுலேயே இல்லைங்க, ஆட்சியே முடிய போதே. தமிழ்நாடு வரலாறுலேயே 5 மாதங்கள் பொறுப்பு டிஜிபி ஓட இருந்தது கிடையாது. இது கீழ்மட்டம் வரைக்கும் காவல்துறை நிர்வாகத்தை பாதிக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. எதிர்கட்சிகள் இன்னும் வலுவாக அவர் பேச தான் செய்கிறாரு. பட் அது எடுபட வேண்டிய அளவுக்கு எடுபட மாட்டேங்குது. மீடியா அதை கேள்வி கேட்கணும். பொறுப்பு டிஜிபியை போட்டு எத்தனை நாளைக்கு நீங்கள் வண்டியை ஓட்டுங்க? எதற்காக நீங்கள் பொறுப்பு டிஜிபியை போட்டிருக்கீர்கள்? ஏன் ஒரு ரிப்போர்ட்டர் கூட முதலமைச்சரை கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க? ஒரு பத்திரிகை கூட ஏன் தலையங்க எழுத மாட்டேங்குது? ஒரு தொலைக்காட்சி கூட ஏன் விவாதம் நடத்த மாட்டேங்குது? ஒரு பக்கம் அது நடந்துட்டு இருக்குது. மாணிக் தாகூர் இன்னமும் ஒரு பிரச்சனையை விடாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் தான் நிற்கணும்னு சொல்லி அங்கே இருக்கிற ஏற்கனவே எம்எல்ஏக்கு எதிராக அவருடைய பேச்சு ஜோதிமணி கண்டனம் தெரிவிக்கிறதும், அதாவது இப்போ மேலிடத்தோட ஆசீர்வாதத்தோட தான் நடக்குது. ஜோதிமணி, மாணிக்க தாக்கூர்லாம் ராகுல் காந்தியோட ஆசீர்வாதம் இல்லாமல் பேச மாட்டாங்க. இவங்க ஏன் பேசுகிறாங்கன்றது திமுக தலைமைக்கு நல்லா தெரியும். டைம் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பழைப்பாளராக தமிழகத்தினுடைய மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். பாருங்க நிகழ்ச்சிகள் சார். வணக்கம் சார். திமுக ஆட்சி மீது விமர்சனங்கள் நிறையா இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. போதை மருந்து கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டாலும் தரமணியினுடைய இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே ஒழிக்கிறது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறியுள்ளது. அதற்குள்ளேயுமே நந்தனத்தில் ஒரு பாலியல் பலாத்கார கம்ப்ளைண்ட் வருது. அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் இது போன்ற விஷயங்கள், போதை பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிற இதில் எதிர்கட்சிகள் எல்லாமே கண்டனம் தெரிவித்து பேசிட்டு வராங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழக இது ஒரு சீரியஸ் இஷ்யூ தாங்க. பட் மற்ற மாநிலங்களில் நடக்கிறதா இங்கேயும் நடக்குது. அதாவது இது வெறும் ட்ரக்கால் நடக்குதா இல்லை இதெல்லாம் ஐசோலேட்டட் இன்சூரன்ஸான்னு தெரியல. பட் சீரியஸ் இஷ்யூஸ் தான் இது எலெக்ஷன் டைமில் திமுகவுக்கு ஒரு தலைவலியாக தான் உருவாகிட்டு இருக்கு. எல்லண்டோ லா அண்ட் ஆர்டர் இஸ் அ சீரியஸ் ப்ராப்ளம். அரசாங்கம் அதை பற்றி கவலைப்படுறதா தெரியல. நீங்கள் சொன்ன இன்சிடென்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கொடூரமான இன்சிடென்ட்ஸ். பட் இது தனி மனித பகையால் வந்ததா என்னன்னு தான் நம்ம பார்க்கணும். போதையால் வருதுன்றதுன்னா ரொம்ப சீரியஸ் இஷ்யூ தான். ஏன்னா போதைப் பொருள் ரொம்ப அதிகமாக வருதுன்னு தான் சொல்கிறாங்க. எல்லா தரப்புலையுமே அதான் சொல்கிறாங்க. குக்கிராமம் வரைக்கும் போயிடுச்சுன்றாங்க. அடுத்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். குக்கிராமம் வரைக்கும் போன விஷயங்களை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க? எப்படி அதை களை எடுப்பீங்க? ஐ திங்க் திமுக அரசு பெரிய அளவில் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க தான் எனக்கு தோணுது. மீடியா அவங்க கையில் இருக்குது. எதிர்கட்சிகள் கொலாப்ஸு, அதனால் வண்டி ஓடுது. சரியான எதிர்கட்சிகளும் வலுவான மீடியாவும் இருந்ததுன்னா இந்நேரம் திமுகவுக்கு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸால் மிகப்பெரிய அளவில் நெருக்கடி முற்றி இருக்கும். அவங்க நல்ல நேரம், மக்களோட கெட்ட நேரம், மீடியா கொலாப்ஸ், எதிர்கட்சிகளும் கொலாப்ஸ், அதனால் வண்டி ஓடுது. பட் ஏதாவது ஒரு ரூபத்தில் தேர்தலில் காட்டும். நிச்சயமாக தேர்தலில் இது எதிரொலிக்கும் தான் நான் இப்போ நினைக்கிறேன். அவங்க கவலைப்படுறதா தெரியல. அவங்க ஏதோ கனவுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ கனவுலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஆகவே நம்ம ஐ திங்க் வில் ஹேவ் டு கொஞ்சம் பொறுத்து இருந்து இதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இபிஎஸும் நிறையா பேசிகிட்டு இருக்கிறாரு. டிடிவி தினகரனும் இப்போ தான் கையில் எடுக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எந்த அளவுக்குலாம் போயிட்டு இருக்குது, கொலை பிரச்சனைகளும் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குங்கிறத இப்போ தான் கையில் எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டனம் வைக்கிறாங்க. விஜயும் அறிக்கை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இது திமுகவை மேலும் மேலும் நெருக்கடியாக்கிறது. அமைச்சர்கள் மீதான ஒரு குற்றச்சாட்டுங்கிறதும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு தொழிலாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஃபுல்லாக கடைசி நேரத்தில் ஊழல் பண்ணிட்டு போகிறதுக்கு தான். பட் மக்களோட பிரச்சனையை பார்க்குறதுல டிஜிபி வரும். நம்ம பல விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். நிரந்தர டிஜிபி உங்களால் இது வரைக்கும் போடவே முடியல. ஒரு நியமனமா ஆகுது. நாளையோட டிஜிபியை அடையாளம் காண முடியலையான்னு கேட்குறாரு. இபிஎஸ் இன்னைக்கு 5 மாதம் ஆகுது. நாளையோட சங்கர் ஜிவால் ரிட்டையர் ஆனது ஆகஸ்ட் 30, நாளைக்கு ஜனவரி 30. பொறுப்பு டிவிஜிலாம் தமிழ்நாடு வரலாறுலேயே இல்லைங்க, ஆட்சியே முடிய போதே. தமிழ்நாடு வரலாறுலேயே 5 மாதங்கள் பொறுப்பு டிஜிபி ஓட இருந்தது கிடையாது. இது கீழ்மட்டம் வரைக்கும் காவல்துறை நிர்வாகத்தை பாதிக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. உயர்மட்ட அதிகாரிகள் மத்தியில் கடுமையான மன உளைச்சல், அதிருப்தி இருப்பதாக தெரிய வருகிறது. ஏன்னா அந்த ரேங்க் ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த மொரால் போயிடும். அது மிலிட்ரியில், போலீஸில் இருக்க பெரிய சிக்கல் அதுதான். ஐ திங்க்
ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலை என்பது இந்த காவல்துறை செயல்பாடுகளும் லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸும் தான். அதில் டிஜிபி நியமனத்தை பற்றி எடப்பாடி ஒருத்தர் தான் பேசுகிறாரு, மற்றவங்க தோழமை கட்சிகள்லாம் இதை கேள்வி கேட்கணும். நீங்கள் காவல்துறையில் வந்து 8 அதிகாரிகளை பைபாஸ் பண்ணிவிட்டு 9வது அதிகாரியை கொண்டு வரீங்க அப்படின் போது அது கீழ்மட்ட டவுன் த லைன் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள், அது ஏற்படுத்தக்கூடிய சிக்கல்கள், இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். இந்த லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸை பற்றி பேசும்போது அதுவும் பேசப்படும். பொறுப்பு டிஜிபியை போட்டு எத்தனை நாளைக்கு நடத்துவீங்க? அந்த அளவுக்கு திறமையான அதிகாரிகள் இல்லையாண்ணா? அது ஏன் அவங்க செய்கிறாங்கன்னு தெரியல. அது எதிர்க்கட்சிகள் இன்னும் வலுவாக அவர் பேச தான் செய்கிறாரு, பட் அது எடுபட வேண்டிய அளவுக்கு எடுபட மாட்டேங்குது. மீடியா அதை கேள்வி கேட்கணும். போலீஸ் ஃபங்க்ஷனிங்கை பற்றி கேள்வி கேட்க வேண்டியது மீடியா தான். டிஜிபி நியூ டிஜிபியை ரெகுலர் டிஜிபி போடாமல் பொறுப்பு டிஜிபியை போட்டு எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து வண்டியை ஓட்டுவீங்க? இது ஓகே, எல்லா மட்டத்திலையும் காவல்துறையில் வந்து இது வந்து ஒரு ஒழுங்கினத்தை வளர்த்து கொண்டிருக்கிறது. இது சிக்கலுங்க. இது இந்த லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸுக்கு இதுவும் ஒரு காரணமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதியில் 70% நாங்கள் நிறைவேற்றிட்டோம். இந்த மகளிர் உரிமை தொகையை எங்களை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு 80% பெண்கள் எங்களுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லி சிஎம் இன்னைக்கு வந்துட்டு பேசுகிறாரு. மக்கள் அந்த அளவுக்கு ஆரவாரத்தோடு இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, எத்தனை விஷயத்துக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னு நீங்கள் சொல்லுங்கிற மாதிரி சிஎம் பேசியிருக்காரு. எவ்வளோ விஷயத்துக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லுங்கள். நடவடிக்கைகள் தப்பு நடக்கிற இடத்துல நடவடிக்கைகளும் இருந்துட்டு தானே இருக்குது. இதை மட்டுமே சொல்கிறீங்க, இதை ஏன் வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்க? குறைய தாங்க சொல்லுவாங்க. நிறைய சொல்லி காட்டுறது மீடியாவோட வேலை கிடையாது, எதிர்கட்சியோட வேலை கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்க மீடியாவும் இங்கே இருக்க எதிர்கட்சிகளும் இந்த அரசாங்கத்துக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்குது. இதையே ஆட்சியாளர்களால் தாங்க முடியலன்னா அப்போ உண்மையாக மீடியா செயல்பட ஆரம்பித்தா, எதிர்கட்சிகள் செயல்பட ஆரம்பித்தா ஆட்சியாளர்களோட நிலைமை என்னவாகும்? பொறுப்பு டிஜிபியை போட்டு எத்தனை நாளைக்கு நீங்கள் வண்டியை ஓட்டுவீங்க? எதற்காக நீங்கள் பொறுப்பு டிஜிபியை போட்டிருக்கீர்கள்? ஏன் ஒரு ரிப்போர்ட்டர் கூட முதலமைச்சரை கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க? ஒரு பத்திரிகை கூட ஏன் தலையங்க எழுத மாட்டேங்குது? ஒரு தொலைக்காட்சி கூட ஏன் விவாதம் நடத்த மாட்டேங்குது? 5 மாதங்களாக நீங்கள் பொறுப்பு டிஜிபியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இது காவல்துறையில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன? How it will affect the morale of the police force? டாப் ஆஃபீஸர்ஸ் மத்தியில் இது ஏற்படுத்தக்கூடிய ஒரு மன உளைச்சல். அப்போ அவங்க முழுவதும் கவனம் செலுத்த மாட்டாங்க தங்களுடைய வேலையில். இது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து போலீஸ் ஃபங்க்ஷனிங்கை வந்து பாதிக்கும், போலீஸ் மொரால் பாதிக்கும். 5 மாதமாக ஒரு டிஜிபியை போடாமல் வச்சுருக்காங்க. தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார், நீங்கள் அதை பற்றி கவலையப்பட மாட்டேன்றீங்க. அப்புறம் எங்கே நீங்கள் போய் வந்துட்டு போதைப் பொருளை வந்துட்டு தலைமை இல்லாமல் ஒரு ஃபோர்ஸ் எப்படி நீங்கள் வச்சுருப்பீங்க? அது பொறுப்பு டிஜிபின்றது 1 வாரம் 10 நாளைக்கு வேணா இருக்கலாம், 5 மாதமாவா? அப்போ இது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துன்னா நீங்கள் அவன் அப்பாயின்ட் பண்ணுவான், நீங்கள் அப்பாயின்ட் பண்ண முடியாது. எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுவான். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான முயற்சி கூட எடுக்கப்படாமல் இருக்குது ஒரு அரசாங்கம் அப்படின்னா அதுக்கான காரணம் யூபிஎஸ்சி கிட்ட இருந்து 2 லிஸ்ட் வந்துருச்சுங்க. 2 இதை தாண்டி யூபிஎஸ்சி ரெக்கமெண்டேஷனை சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணல. 2 கண்டெம்ட் சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் செக்ரட்டரிக்கு எதிராக பெண்டிங். 2 கண்டெம்ட், ஒன்று ஹென்ரி திப்பேங் போட்டது, ஒன்று அதிமுக சார்பாக ஒருவர் போட்டது. 2 பெட்டிஷன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது, கண்டெம்ட் சீஃப் செக்ரட்டரிக்கு எதிராக. அதை பற்றி கவலையே படாமல் நாங்கள் வந்து டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணாமல் இருப்போம் அப்படின்னா ஐ திங்க் ரொம்ப ஒரு தவறான போக்கை தமிழக அரசு ஆரம்பித்து வைத்திருக்கிறது. இது என்னன்னா, அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச டிஜிபி லிஸ்ட்டில் வரலன்னா பொறுப்பு டிஜிபியை போட்டு வண்டியை ஓட்டுவாங்க. அவங்க ஒரு தவறான முன்னுதாரணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த சீனியாரிட்டி வர்ற வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச அதிகாரிக்கு அந்த சீனியாரிட்டி வர வரைக்கும் பொறுப்பு டிஜிபி வச்சு வண்டியை ஓட்டலாம். சரி, அது இங்கே மட்டும் நடக்குதுன்னு நான் சொல்லுங்க, ஊபியில் நடக்குது, வேறு சில மாநிலங்களில் நடக்குது, பல ஸ்டேட்ஸில் நடக்குது. நான் மறுக்கலை, இது தமிழ்நாட்டுக்குரிய பிரத்யேக நிலைன்னு சொல்லவில்லை. பட் திராவிட மாடல் ஆட்சியில் எப்படி இது நடக்கும்? இதுவரைக்கும் தமிழ்நாடு வரலாறுல உச்சநீதிமன்ற தீர்ப்பை துச்சமான மதிச்சு நீங்கள் போனதே கிடையாது. இப்போ மட்டும் ஏன் போகிறீங்க? கண்டெம்ட்டை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு கண்டெம்ட்டில் 2 கண்டெம்ட்டை சீஃப் செக்ரட்டரி வாங்குற லெவலுக்கு நிர்வாகம் மோசமாக போயிருக்குது. இது குறித்து ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் மட்டும்தான் பேசுகிறார். ஒரு மீடியா பேசாமல் இருக்குது. மீடியா பேசுச்சுன்னா அது அழுத்தம் வரும் அரசுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி மீடியாவும் பேசாததோட விளைவு வந்து இந்த நிலை தொடர்கிறது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்குங்க. சிஎம் சொல்கிறதான் சீஃப் செக்ரட்டரி கேட்டாங்க. ஆமாம், காவல்துறையில் வரக்கூடிய இந்த போக்கு என்பது பொறுப்பு டிஜிபியை வைத்து சீனியர் ஆஃபீஸர்ஸை டிஜிபியாக போடாமல் சீனியாரிட்டியை மதிக்காமல் போகிறதுன்றது தவறான முன்னுதாரணம். இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது. கனிமொழி ராகுலுடைய சந்திப்பிற்கு பின்னால் வந்துட்டு அந்த சீட் பேரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் வந்துட்டு ஓரளவுக்கு தீர்ந்திருக்கு அப்படிங்கிற அளவில் காங்கிரஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கு சார். டெல்லியில் நடந்த விஷயம் இவ்வளோதான் அப்படிங்கிறது. அடுத்தடுத்த கட்டங்கள் பேச்சுவார்த்தை இருக்கும். ராஜ்யசபா சீட்டோடு கூடிய ஒரு எம்எல்ஏ சீட் வந்து கொடுக்கப்படும். டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 1 கேட்டு காங்கிரஸ் வந்துட்டு நெருக்கடி கொடுப்பதாக வரக்கூடிய விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? அதான் நேற்றைக்கு பேசியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை சுமூகமாக போனதாகத்தான் நான் அறிகிறேன். நம்பர்ஸ் முக்கியம் இல்லைங்க, அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க. 25 சீட்டு கொடுத்தா கூட எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேணுன்றாங்க. அதுதான் திமுகவுக்கு இப்போ தலைவலியாக உருவாகிட்டு இருக்கு. நம்பர்ஸ் பெரிய விஷயம், நம்பர்ஸ் சரி பண்ணிடுவாங்க.
2 சீட் 5 சீட் வரைக்கும் கொடுத்து சரி பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் அதிகாரத்தில் பங்கு என்பதில் ராகுல் உறுதியாக இருக்கிறது தான் இப்போ சிக்கலாக இருக்குது. தெரியல அது என்னவா போகுதுன்னு தெரியல. கூட்டணி உடையாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 2 பேருக்கும் பாத்தியதைகள் அதிகம். பட் இந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக தான் அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது. நான் அறிந்த வரையில் நம்பர்ஸ் இஷ்யூ கிடையாது. இவங்க கொடுக்குற 25 கூட நம்ம வாங்க தயார். ஆனால் மரியாதை, அதிகாரத்தில் பங்குன்றதான் இன்னைக்கு காங்கிரஸ் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. இது இவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரும் தலைவலியாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அது நடந்துட்டு இருக்குது. மாணிக் தாகூர் வந்துட்டு இன்னமும் ஒரு பிரச்சனையை விடாம பேசிட்டு இருக்காரு. வடக்கு தொகுதியில வந்துட்டு காங்கிரஸ் தான் நிக்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற ஏற்கனவே எம்எல்ஏக்கு எதிராக அவருடைய பேச்சு, ஜோதிமணி கண்டனம் தெரிவிக்கிறதும் ஒரு இத்தனை நாட்களாக இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சிகள் ஒரு பெரிய குரல் ஓப்பன் டாக்ஸா வெளியில வந்துட்டு இருக்கிறது எப்படி சார்? அதாவது மேலிடத்தோட ஆசீர்வாதத்தோட தான் நடக்குது. ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர்லாம் ராகுல் காந்தியோட ஆசீர்வாதம் இல்லாமல் பேச மாட்டாங்க. இவங்க ஏன் பேசுகிறாங்கன்றது திமுக தலைமைக்கு நல்லா தெரியும். அதனால தான் கனிமொழியை அனுப்பி ராகுல் காந்தியை பார்க்க வைத்திருக்கிறார்கள். அங்கே அவங்கள ஆஃப் பண்ணுறதுக்காக. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஐ டோன்ட் திங்க் அலையன்ஸ் உடையும் நான் நினைக்கலங்க. அலையன்ஸ் கண்டினியூ ஆகும். நிச்சயமாக அலையன்ஸ் கண்டினியூ ஆகும். அதில் எந்த சிக்கலும் வராது என்று தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகள் பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி.